வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா அக்காள் மடம், தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்லி 2 இடங்கள் இருக்கு. எதுக்கு இந்த இடங்களுக்கு அக்காள் மடம், தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படிங்கறது தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னா 1700களுக்கு நம்ம போனோங்க. விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்ட அந்த நேரத்துல நடந்த சம்பவம் தான் இந்த 2 இடங்களுக்கும் அக்கா மடம், தங்கச்சி மடம் அப்படின்ற பெயர் வர்றதுக்கு காரணம். விஜய ரகுநாத சேதுபதிக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒருத்தவங்க சிவகாமி நாச்சியார், இன்னொருத்தவங்க ராஜலட்சுமி நாச்சியார். 2 பேருக்கும் தன்னுடைய அக்கா மகனான தண்டபாணி தேவருக்கே மனம் முடிச்சு கொடுத்தாரு விஜய ரகுநாத சேதுபதி. அந்த அளவுக்கு அக்கா மகன் மேல அவ்வளவு பாசம். 2 பிள்ளைங்களையும் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாத்ரீகர்கள் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்க. அது போல ராமேஸ்வரத்துக்கும் வருவாங்க. இப்படி வரக்கூடிய யாத்ரீகர்களுக்கு ஃப்ரீயா, அதாவது இலவசமா படகு சவாரி பண்றதுக்கு இவர் ஒரு சட்டம் போட்டிருந்தாரு. யாரு? விஜய ரகுநாத சேதுபதி. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம்லாம் கிடையாதுங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா படகுல தான் போகணும். ஆகவே இந்த மாதிரியா வரக்கூடிய யாத்ரீகர்களுக்கு எல்லாம் அந்த படகு பயணம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய ரகுநாத சேதுபதி ஒரு சட்டம் வச்சிருந்தாரு. ஆனா தண்டபாணி தேவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த படகு பிரயாணத்துக்கு காசு கொடுத்துதான் போகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. இந்த நேரத்துல பாருங்க, வடநாட்டுல இருந்து ஒரு யாத்ரீகர் இங்க வராருங்க, ராமேஸ்வரத்துக்கு வராரு. அவரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறதுக்காக படகுல ஏறும்போது படகுல பைசா கேக்குறாங்க. அதாவது 4 அணா கேக்குறாங்க. 4 அணா அந்த யாத்ரீகர் கிட்ட இல்ல. அவர் சொல்றாரு, படகு பயணம் இலவசம் தானே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, இல்ல பைசா கட்டினாதான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரே ராஜா கிட்ட போயிடுறாரு. அதாவது விஜய ரகுநாத சேதுபதி கிட்ட போயிடுறாரு. அங்க போய் சொல்றாரு, மன்னா நான் வடநாட்டுல இருந்து இங்க வரேன். காசிக்கெல்லாம் யாத்திரை போயிட்டு கடைசியா ராமேஸ்வரத்துக்கு வந்தேன். இங்க கோயிலுக்கு போறதுக்கு படகுல ஏறும்போது என்கிட்ட பைசா கேட்டாங்க. அதனால எனக்கு அங்க போக முடியல, ஏன்னா என்கிட்ட பைசா இல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க விஜய ரகுநாத சேதுபதிக்கு. பயங்கரமா கோபம் வருது. யாரு இந்த சட்டத்தை போட்டது? ஏன்னா நான் படகு சவாரி இலவசம்னு சொல்லியிருக்கேன் யாத்ரீகர்களுக்கு. யார் இதை மாத்தினது அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரியார் சொல்றாரு, தண்டபாணி தேவர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ராஜா, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப ரொம்பவே கோபம் வருது. தண்டபாணி தேவரை அரசவைக்கு அழைச்சிட்டு வராங்க. விசாரணை நடக்குது. அவரும் ஒத்துக்கிறாரு, ஆமா நான் தான் அந்த சட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருதுங்க. ராஜா இப்ப என்ன பண்ணணும்? தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அவர் என்ன பண்றாரு பாருங்க, அன்னைக்கு ராத்திரியே 2 மகள்கள் கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்படி ஒருத்தன் நான் போட்ட சட்டத்தை மாத்தி யாத்ரீகர்கள் கிட்ட இருந்து பைசா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மகள்களும் ஒரே நேரத்துல சொன்னாங்களாம், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா ஒரு கணம் அவங்கள பார்த்துட்டு, இந்த தப்ப உங்களுடைய கணவனே செஞ்சிருந்தா அப்படின்னு கேக்குறாரு. 2 பேரும் திகச்சு போறாங்க, என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இருந்தாலும் தண்டனை மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எழும்பி போயிடுறாருங்க. இப்ப அடுத்த நாள் தண்டபாணி தேவருக்கு தண்டனை அறிவிக்கப்படுது. ராஜா தண்டபாணி தேவர் கிட்ட சொல்றாரு, நீ செஞ்சது தேச துரோகம் கிடையாது, ஈஸ்வர துரோகம். அதனால இதுக்கு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா மரண தண்டனை தான், உனக்கு சிரச்சேதம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கட்டளை நிறைவு செய்யவும் படுது. தண்டபாணி தேவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாங்க சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும். இந்த நேரத்துல சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடைசியா ஒரு தடவை நம்முடைய கணவரின் முகத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவருக்கு சிரச்சேதம் செய்யப்படுதுங்க. இந்த விஷயம் அவங்க வந்த வழியில சொல்லப்படுது. சிவகாமி நாச்சியார் எங்க வந்துட்டு இருந்தாங்களோ அங்கே என்ன பண்றாங்கன்னா தீக்குளிக்கிறாங்க. அதே போல தங்கையான ராஜலட்சுமியும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்த இடத்திலேயே தீக்குளிக்கிறாங்க. இப்படி 2 சகோதரிகளும் தன்னுடைய கணவன் முகத்தை பார்க்காமலேயே தனக்கு தீயிட்டு கொளுத்தி கொள்ளுகிறார்கள். அந்த 2 இடம் தான் இன்னைக்கு வரைக்கும் அக்காள் மடம், தங்கச்சி மடம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த 2 இடத்திலையும் 2 சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க விஜய ரகுநாத சேதுபதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, சத்திரம் கட்டி அங்க வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டிருக்காருங்க. இதுதான் அக்கா மடம், தங்கச்சி மடம்னு சொல்லி அந்த இடங்கள் அழைக்கப்படுறதுக்கு காரணம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருந்திருக்கு இல்லையா? நிச்சயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இந்த 2 இடங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோகமான சரித்திர செய்தி இதுதாங்க. மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.